ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்புகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது 5 கிரகங்களினுடைய சேர்க்கையானது இந்த பங்குனி மாதம் மீனமனையில் ஏற்படுகிறது. யார் யார் அமர்ந்திருக்கார் அப்படின்னா, சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் உச்சம் பெற்று வக்ரமாக, புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கார். சனி பகவான் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை கும்பமனையிலும், பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனமனைக்கு பயிற்சியாகிறது. அப்போ சனி பயிற்சி இந்த மாதம் இருக்கிறது. மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபத்திலும், கேது பகவான் கன்னி மனையிலும், செவ்வாய் பகவான் மிதுன மனையில் வீற்றிருக்காங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன மனையிலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். இந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும், லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் தொழிலில் விருத்தி அடையக்கூடிய தன்மை, தொழிலில் லாபத்தை கிடைக்கக்கூடிய தன்மை, தொழிலில் புதிய புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய தன்மை, தொழிலை விஸ்திரம் படைப்பது, தொழிலை விரிவுபடுத்துவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிக ராசினருக்கு நிச்சயமாக அமையும். ஆனால் என்ன, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே உங்கள் லக்னத்துக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8இல் போய் மறைந்திருக்கிறதுனால சில சமயங்களில் அவசரப்பட்டு, கோபப்பட்டு, ஆக்ரோஷப்பட்டு சில முடிவுகளை எடுத்து விடுவீர்கள். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசித்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தவறா என்பதை அனலைஸ் செய்யக்கூடிய தன்மைங்கிறது வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி தொழிலில், வியாபாரத்தில், வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய பாதிப்புகளை கொடுக்காத ஒரு நல்ல மாதமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, வேலைக்காக வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து கொண்டு அந்த தொழில் ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதியோட பார்க்கிறார். அப்போ என்ன, சில டிராவல் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையப்பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. ஒரு சிலருக்கு பதவி, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு புகழையும் பட்டத்தையும் கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. ஸோ 5-11 கனெக்ட் ஆனாலே இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் சில நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும், முயற்சி ஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, குருவும் சுக்கிரனும் தனத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் அமைவதும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ குரு சுக்கிரன் வலுப்பெறுகிறது. அப்போ என்ன, தனத்துக்கு எந்த பிரச்சனை கொடுக்க போவதில்லை. தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததாக முயற்சி சார்ந்த விஷயங்கள்,
எப்படி இருக்கும்? மனம் தைரியமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரிய, வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ஆனால் இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. ஸோ இதுவரைக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு அஷ்டம சனியில் ஒரு பாதி வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவேன் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இப்போ அதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறப் போகிறீர்கள். அப்போ 4ஆம் இடத்தில் எந்தெந்த வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது? தாயினுடைய சுகத்தில் பிரச்சனை, தாயோட கருத்து வேறுபாடு, ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுல பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி சுகஸ்தானத்தில் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறப் போகிறீர்கள். அப்போ சுகஸ்தானம் மேம்பட போகிறது. அப்போ சுகம், அதாவது ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதம். அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தில், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அந்த தடை விலக காத்து கொண்டிருக்கிறது. என குரு பகவான் 7ஆம் இடத்திலும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலும் உட்கார்ந்திருக்கிறதவா. 5 என்பது காதல், 7 என்பது திருமணம். அப்போ காதல், திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இடைவெளி, கருத்து வேறுபாடு விலகக்கூடிய தன்மை, இப்படி குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கிறது. காதல் திருமணத்துக்கு சாதகமாக இருக்கிறது. சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றனால, அதாவது தாய் தந்தையினுடைய அரவணைப்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த மாதம் நிச்சயமாக இருக்க பெறும். இதில் மாற்று கருத்து இல்லை. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த தடை இல்லை. இந்த மாதம் குரு பகவான் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் தான் உட்கார்ந்திருக்கார். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவரே களத்திரக்காரகனான சுக்கிரன் உச்சபலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலும், குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலும் திருமணத்துக்கு தடை இல்லை. திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கும். ஒரு சிலருக்கு என்ன அதாவது தடை கொடுத்து கொண்டிருந்து இதுவரைக்கு வரன் அமையாத இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலர் கூட்டு தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த விருச்சிக ராசினருக்கு அமையும். செவ்வாய் பகவான் 8ல் இருக்கார். அதனால் என்ன, சில சகோதர சகோதரிகளுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதம், அதாவது பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை தான் உங்கள் ராசி அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் அதிபதியாக ஹெல்த்து குறிக்கக்கூடிய கடன், நோய் எதிர்ப்பு, பகையை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதி தனக்கு வளர்ச்சியை தரக்கூடிய தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் வலிவேதனை இருக்கிறதுனால ஹெல்த் பிரச்சனையில் கொஞ்சம் ஏதாவது ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள், அறிகுறிகள் தென்படுகிறது. அப்போ ஹெல்த்துக்கான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது.
எதிர்ப்பு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இந்த மாதம் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவையும் பிரச்சனையும் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். அதாவது பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களவா, முயற்சிகள் பலிதமாகும். அப்போது முயற்சிகள் பலிதமாகும் என்கின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான், அதாவது வெளிநாடுனாலே சந்திரனும் ராகு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கார். அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று வழிபடும் போது உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது. அதாவது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.